எனக்கு பந்தி விரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. என்ன பந்தியில உட்கார வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உலகம் சொல்லிச்சு உன்னை சந்தியில நிக்க வச்சு உன்னை அழிச்சிருவேன். ஆனா ஆண்டவர் உன்னை பந்தியில உட்கார வச்சு உன்னை பரிமாறுவேன். உன்னை பந்தியில உட்கார வச்சு பரிமாறுவேன். அவனுக்கு முன்னாடி நான் உனக்காக வைத்திருக்கிற அந்த பந்தி பெருசு. உச்ச சந்தியில வச்சு கனியா நீ கஷ்டப்பட தேவையில்லை. உங்களை விட்டுட்டு போனாங்களோ, உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, காயப்படுத்தினாங்களோ, உங்க இருதயத்துல உங்க கண்ணீரை வரவழைச்சு அவங்க சிரிச்சாங்களோ, அதை பத்தி கவலைப்படாத. அவங்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டியா? அவங்க இவ்வளவுதான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதான், மனுஷன் இவ்வளவுதான். நீ அழுதா அவர் வருவா. நீ அழுதா அவர் வருவா. யாருக்கும் ஒரு ஆளுக்கு கர்த்தர் பேசுது. நீ அழுதா அவர் வருவா. வீட்டுல உட்கார்ந்து அழுதா கூட பக்கத்துல வந்து பெத்த தாய் கூட கேட்காத ஒரு காலம் தான். ஏன் அழுறமான்னு கூட கேட்க மாட்டேன். அது மேல ஒரு முத்திரை குத்திருவாங்கல்ல இந்த உலகம். என் கூட கொஞ்ச நேரம் உறவாடினா உன் மேல குத்தப்பட்ட அந்த முத்திரையை நான் உடைக்கிறேன். நீ அனாதை அல்ல, நான் உன் கூட இருக்கேன். சிலர் சொல்லுவாங்க எல்லாம் இருந்து தனியாதான் பிரதர் இருப்பேன். எல்லாரும் கூட தான் இருக்கிறாங்க, ஆனா என் மனசு தனியா. 5 பேர் 6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட எல்லாரோடய நல்லா ஜாலியா பேசுறாங்க, என் மனசு தனியாவே இருக்குது. யாரு கூட ஒட்டவே மாட்டேங்குது. ஏன் ஆண்டவர் என்ன தனிமைப்படுத்திட்டீங்க? ஏன் இந்த வலியை கொடுத்தீங்க? ஏன் இந்த பாரத்தை கொடுத்தீங்க? ஏன் இந்த சுமையை கொடுத்தீங்க? என்னால சுமக்க முடியலன்னு உங்களுக்கு தெரியலையாப்பா? இந்த பாரத்தை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியல உங்களுக்கு தெரியலையாப்பா? எங்களை சுமையோடு சுமந்து உன் தோல் தளர்ந்து உன் கழுத்தின் நுகம் முறிந்து கண்ணீரோடு நிற்கிற தேவ மனுஷே, உன்னை மறுபடி தட்டி எழுப்ப கர்த்தர் போதுமானவர். எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எலும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பு. இதோ இரு ஜனங்களையும் பூமியையும் காரில் மூடும் கர்த்தர் உன்மேல் நித்திய வெளிச்சமாய் உதிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர் சீயோனுக்கு பாடி ஆனந்த களிப்புடன் வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்.